வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒருத்தர் வெளியில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தாராம். அப்போ கேட்டில் ஒருத்தர் நின்னாராம். அவர் அப்படியே அழுக்கு துணி, அப்படியே கலைஞ்ச சட்டை, அப்படியே வாடின முகம், அப்படியே தாடியெல்லாம் கசகசன்னு வளர்ந்து ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக ஒருத்தர் நின்னாராம். இவர் பார்த்துட்டு, யார் என்ன வேணும்னதுக்கு, உங்கள் அப்பா ஒரு லெட்ரு கொடுத்து விட்ருக்காருப்பா, இந்தாப்பா அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ இவர் அந்த லெட்டரை வாங்கி பார்த்துட்டு, அந்த லெட்டரில் எழுதியிருந்திருக்கு, தம்பி சில டீட்டெயில்ஸ்லாம் எழுதியிருக்கு. எழுதி பார்த்தோன்னே இவர் சரி வாங்க உள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை உள்ளே வர வச்சு உட்கார வச்சு அப்புறம் அந்த லெட்டர் படிச்சிருக்காரு. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, தம்பி இது எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவரோட பையனை அவர் ரீசெண்டாக இழந்துடுறாரு. அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. அதுக்கு காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ்லாம் வேணும். அதுக்கான எல்லா மெட்டீரியல் எல்லாமே நான் செலக்ட் பண்ணிட்டேன், கேதர் பண்ணிட்டேன். அது எல்லாமே அவர்கிட்ட கொடுத்து விட்றேன். நீ தம்பி அவருக்கு தயவுசெய்து உதவி பண்ணுப்பா. அவருக்கு யாருமே இல்லை, அவருக்கு பிள்ளைங்களும் இல்லை. இந்த ஒரே ஒரு பையன்தான் இருந்தால், அவனும் இறந்துட்டான். அவங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லை. வயசான ஒரு ஹெல்ப் பண்ணுப்பான்னு எழுதியிருக்காரு. சரி அவர் படிச்சுட்டு, சரிங்கப்பா நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்களான்றதுக்கு, இல்லை நான் வர வழியில் ரொம்ப பசியாக இருந்து 2 வாழைப்பழம் மட்டும்தான் சாப்பிட்டு வந்தேன், வேறு ஒன்றும் சாப்பிடல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவர் போய், இவர் வீட்லேயும் அவர் மனைவி இல்லை, பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, மாவு இருக்குது தோசை போட்டு தரேன்னு சொல்லிட்டு தோசை போட்டு கொடுத்து, அவர் ஒரு பெட்டில் படுக்க வச்சு தூங்க வச்சு, நீங்கள் தூங்குங்க காலையில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இவர் அதே மாதிரி நல்லா தூங்கி எழுந்திரிச்சு இவர் ஒரு காஃபி போட்டு கொடுக்குறாரு. காஃபி போட்டு கொடுத்துட்டு இவர் சரி இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆஃபீஸ் போய் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாரு. இவருக்கு ஒரே சந்தோஷம். போகும்போது, சரிங்க சார் இப்போ உங்களுக்கு வந்துடும், நம்ம எல்லாம் அப்ளை பண்ணிட்டோம். நான் ஏன்னா அந்த ஆஃபீஸ் இந்த ஏரியாவில் தான் இருக்குது, அதனால் நானும் போய் அப்பப்போ பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, ஒரு பையில் ஸ்நாக்ஸு, ஒரு பிஸ்கெட்டு எல்லாம் போட்டு பாட்டில் தண்ணியெல்லாம் கொடுத்து அந்த பையனை அவரை அனுப்பி வைக்கிறார். அவர் அப்புறம் சொல்கிறாரு, தம்பி ரொம்ப சந்தோஷம்ப்பா, உங்கள் அப்பா சொல்லிவிட்டாரு, என் பையன்கிட்ட போங்க கண்டிப்பாக செஞ்சிருவான்னு சொன்னார். அதே மாதிரி நீ நல்லா என்னை பார்த்துக்கிட்டப்பா, எனக்கு வேணுங்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா செஞ்சுட்டேன், எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னோடனே அவர் அப்போ இந்த பையன் சொன்னாப்லையா, நீங்கள் ரொம்ப சந்தோஷங்க, உங்களுக்கு நான் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டேன்னு சந்தோஷம். ஆனால் ஒரு சின்ன மாறுதல், என்ன மாறுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேடி வந்த ஆனந்தன் அப்படிங்கிற பையன் நான் இல்லை, அது பக்கத்து தெருவில் இருக்கிறது, நீங்கள் அட்ரஸ் மாறி வந்துட்டீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அட்ரஸ் மாறி வந்துட்டேண்ணா, நீங்கள் இவ்வளோ தூரம் எல்லாம் கவனித்து எல்லாம் பண்ணீங்க, சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னதுக்கு, இல்லை நீங்கள் வரும்போதே ராத்திரி 10:30 மணிக்கு வந்தீங்க, உங்களை பார்த்தாவே டயர்டாக தெரிஞ்சுது, பாவமாக தெரிஞ்சுது. சரி நான் உள்ளே உங்கள் லெட்ரு ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு, உங்களுக்கு உதவி கண்டிப்பாக தேவைன்னு தெரிஞ்சுது, எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் மாறி தான் வந்திருக்கீங்கன்னு தெரியும். சரி அதில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி பார்த்தோன்னே அவர் உங்கள் ஃப்ரெண்டு பேசினார். ஃப்ரெண்டு பேசிட்டு சாரிப்பா நீங்கள் அவங்க மாறி வந்துட்டார், நீங்கள் இங்கே என் பையன்கிட்ட அமுச்சு விடுங்கன்னு சொன்னார். அப்புறம் அவர் பையனோட நம்பரும் கொடுத்தாரு. நான் பையனுக்கு ஃபோன் பண்ணி பேசினா, பையன் பேசல, அவங்க மனைவி தான் பேசிட்டு, அவங்க மனைவி என்ன சொன்னாங்கன்னா, அவர் டெல்லி ஏதோ வேலை விஷயமாக போயிருக்காரு, வரதுக்கு 10 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரி எனக்கு உங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சுது, நீங்கள் ரொம்ப ஜெனுவினான கேஸ், உங்களுக்கு ரொம்ப உதவி தேவைன்னு தெரிஞ்சுது, அதனால் எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணேன் அப்படின்னோடனே இவர் ஆச்சரியமாக பார்க்குறாரு. பார்த்துட்டு, ரொம்ப நன்றி தம்பி, நான் யாருன்னே தெரியாமல் நீங்கள் எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இவ்வளோ சிரமம் கொடுத்துட்டேனே அப்படின்னோடனே, இல்லை எனக்கு சிரமம்லாம் இல்லை, நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க, மேற்கொண்டு எந்த உதவி வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறார். அப்புறம் இவர் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு, அவர் வாசலில் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தாராம். உட்காந்துட்டு அவருக்குள்ளே மனசுக்கு எண்ணம் போச்சான், என்னோட அப்பாவும் இருந்திருந்தா இவருக்கு அப்பா இல்லை, என்னோட